கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிசாசை காட்டிலும் கோடி மடங்கு பெரியவர். வேதம் சொல்லுகின்றது இயேசு கிறிஸ்துவை பற்றி, அவர் கொல்லுகிறவர் அல்ல, திருடுகிறவர் அல்ல, அழிக்கிறவர் அல்ல. ஆனால் கிறிஸ்துவ சபை என்ன பண்ணுச்சுன்னா, இது எல்லாவற்றையுமே கடவுள் மேல போட்டுருச்சு, இயேசு மேல போட்டுருச்சு. அவர் தான் இதெல்லாம் பண்றாருன்ற மாதிரி காமிச்சிட்டாங்க. கிடையாது, தேவன் தீமை செய்கிறவர் அல்ல, அவர் நன்மை செய்கிறவர். நன்மை செய்கிறவராய் சுற்றி தீர்ந்தார் என்று வேதத்தில் நாம் பல இடங்களில் பார்க்க ஆரம்பிக்கின்றோம். அவர் ஜீவனை எடுக்கிறவர் அல்ல, ஜீவனை கொடுக்கிறவர். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். அன்றைய நேரத்தில் இந்த துக்க வீட்டெல்லாம் கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார் என்ற லெவலுக்கு சொல்றதுனால கடவுள் தான் ஏதோ ஜீவனெல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கிறார் என்கின்ற அந்த ஒரு காரியம் இன்றைக்கு கிறிஸ்தவங்க மத்தியிலும் அதிகமா உண்டாகி இருக்கின்றது. கிறிஸ்தவங்க பாருங்க, இந்த துக்க வீடுகள்லாம் இப்படிப்பட்ட வார்த்தை பேச பேச அடுத்த தலைமுறைகள் என்ன பண்றாங்கன்னா, ஓ கடவுள் தான் அதெல்லாம் பண்றாரு போல, அவர் தான் கொடுக்கிறவரும் அவர் தான் எடுக்கிறவரா இருக்கிறாரு என்கின்ற எண்ணம் உருவாகி விடுகின்றது. நான் சொல்கின்றேன், எல்லா மனிதர்களுக்கும் ஜீவனை கொடுக்கின்ற ஜீவாதிபதி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. இன்றைக்கும் இயேசு கிறிஸ்து மனுவர்க்கத்துக்கு ஜீவனை கொடுக்கிறவராகவே இருக்கின்றார். அந்த ஜீவன் பரிபூர்ணப்பட வேண்டும் என்றும் கர்த்தர் விரும்புகிறார்.